Hi friends, basic information. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு நம்ம உள்ள வரோம்னா அதை பத்தி கொஞ்சம் டீடைல் தெரிஞ்சாதான் எதுவுமே பண்ண முடியும். இதுதான் பேசிக். இந்த கம்பெனி இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கம்பெனி 2004 ஜூன் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணாங்க. 5 கோடியில் ஸ்டார்ட் பண்ணாங்க கம்பெனி. இன்னைக்கு 2300 கோடி தாண்டிட்டாங்க. இப்போ சாதாரண விஷயம் இல்லை, நீங்களே நினைச்சு பார்க்கலாம். சாதாரண விஷயம் இல்லை. 2300 கோடி, இதில் 2.5 கோடிக்கு மேலே மக்கள் சேர்ந்துருக்காங்க. 40க்கு மேலே பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில். 2500க்கு மேலே ஆன்லைன் ஆஃப்லைன் சென்டர் இருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில். 350க்கு மேலே இதில் ப்ராடக்ட் இருக்கு. அது இல்லாமல் இந்த நிர்வாகம் இந்த இந்தியாவோட நிர்வாகம் வெளிநாட்டுக்கு போயிருக்கு. யுஏஇ, பஹ்ரைன், நேபாள், பங்களாதேஷ், சவுதி அரேபியா, ஓமன், தாய்லாந்து, டாக்கா, இந்த மாதிரி 9-10 கண்ட்ரிக்கு போயிருக்கு. இப்போ உலகம் யாருக்காக நிற்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயம் நம்ம கையில் வந்திருக்குன்னா அது நான் தான் எடுத்துன்னு போனோம். ஏன்னா கடவுள் வாய்ப்பு தான் கொடுப்பாரு. அந்த வாய்ப்பு சரியான முறையில் எடுத்துன்னு போகிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்காக பேசிக் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கின்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ஏன் கடையை மாற்றணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கடையை மாற்றினா எனக்கு என்ன பலன் அப்படின்னு பாருங்க. ஏன்னா கடையை மாற்றி தான் இன்னைக்கு 16 ஆண்டுகளில் நிறைய பேர் லட்சாதிபதிகள் ஆயிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சிந்தனை மாற்றணும், ஒரு கடையை மாற்றணும். மாற்றினா தான் எதுவுமே பண்ண முடியும். ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க, கிணத்தாவல மாதிரி இருக்கக்கூடாது, இதுதான் உலகம்னு சொல்லி. இதோட பெரிய உலகம் இருக்கு, வெளியே வாங்க, தாண்டி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நீங்கள் உள்ள வந்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாற்றம் வரும், சிந்தனை மாறும், நீங்களும் ஈஸியாக நிலைக்கு போகலாம். அந்த விஷயம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்குங்க. ஏன்னா இங்கே லீடர்ஸ் தான் கிரியேட் பண்ணுறோம். பப்ளிக் நிறைய பேர் வரும்போது தான் பிஸ்னஸ் நிறையா நடக்கும். அது நடக்கும்போது உங்களுக்கு வருமானம் கூடும். அந்த ஒரு முயற்சி தான் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க இதில். அதனால தான் இதில் வெஸ்டீஜ் இன்னைக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக ஓடினுக்குது. ஓகேங்களா? நம்மளுக்கு ஒரு பெருமை கிடைக்கணும். நம்ம ஒரு கம்பெனி வெளிநாட்டெல்லாம் போயிருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையாக இருக்கணும். ஏன்னா நான் செய்யலைன்னா வேற ஒருத்தர் வந்து செய்ய போகிறான். ஓகேங்களா? ஏன்னா கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான், நான் இதுக்கு எப்படி எடுத்துன்னு போகிறது அப்படின்னு இதில் என்ன இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கின்னு நான் எடுத்துன்னு போனேன்னா ஈஸியாக இந்த விஷயம் எல்லாருக்கும் போய் கொடுக்கறதுக்கு என்னால் முடியும் அப்படின்னு நினச்சிருந்தா எடுத்துன்னு போனோம். ஏன்னா நான் தெரிஞ்சுக்கின்னு யாருக்குமே சொல்லலைன்னா அது என்னுடைய தப்பு தான். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி, ஏழை பிறந்தது என் தப்பு இல்லை, ஏழை சாவுறது மிகப்பெரிய குற்றம், அதோட என்னுடைய தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய பெரிய மகான் அவரே சொல்லியிருக்கும் போது நாம எல்லாம் ஏமாத்திரம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சிந்திச்சு செயல்படுங்க, ஆக்ஷனில் இறங்கிங்க. டெய்லி ஒருத்தருக்கு ஜாயின் பண்ணுங்க. அது ஒருத்தருக்கு கிளீனாக புரிய வைங்க. புரியலன்னா அவருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. ஃபோன் பண்ணிங்கன்னா ஈஸியாக இது விஷயம் நீங்கள் அவர்கிட்ட கலந்து பேசலாம். ஏன்னா நேரில் இன்னைக்கு போக முடியாது, கரோனால நிறைய இடத்துல போக முடியாது, நிறையா சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்னைக்கு நார்மலாக ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஜிட்டலில் போயிடலாம். ஜூமில், கூகுள் மீட்டில், கூகுள் டியோ, இந்த மாதிரி இல்லை இதில் நம்ம போயிட்டு இதை பற்றி நம்ம எல்லோருக்கும் சொல்லி கொடுத்து நாம வளரலாம், அவங்களுக்கு வளர்ச்சி தரலாம். ஓகேங்களா? ஒருத்தர் சேர்ந்து இங்கே சேர்ந்ததான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். எதுவுமே நம்ம செய்யலைன்னா எப்படி வாழ்க்கை போதோ அதே மாதிரி போவோம். இன்னும் காலகட்டம் ரொம்ப மோசம். நம்ம ராஜன் சார் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான், இன்னைக்கு பசங்களுக்கு தெரியாது நாளைக்கு கோதாவில் இறங்கினதான் அவங்களுக்கு கஷ்டம்னா என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேட்பாங்க, ஏன் அப்பா எனக்கு பெத்த அப்படின்னு கேட்பாங்க. அது அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணல வரலன்னா தப்பே இல்லை. எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக இருந்தால் தான் தப்பு. ஃபஸ்ட்டு நான் வாங்கணும், இந்த பொருள் எனக்காக வந்திருக்கு, இந்த பொருள் எனக்கு நல்லா ஹெல்த் கொடுக்கும் அப்படின்னு நம்பணும். வாங்கி யூஸ் பண்ணாதான் தெரியும். பண்ணுங்க. எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் அருமையாக வாழலாம், சந்தோஷமாக வாழலாம், ஆரோக்கியமாக வாழலாம். இந்த நாட்டுக்கு
வளர்ச்சி நாட்டு மாற்றத்துக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பயிற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம். விஷ் யூ வெல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.